இதுக்கு தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ ஐயோ என்ன அடி அடிச்சிருக்க அடி அந்த மாதிரி அடி நண்பர்களே, கட்ட பறக்குது, கிச்சன் தெரிக்குது காய்ஸ். எனக்கு தெரியும் ப்ரோ கனியக்கா வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அதை ஓரளவு கெஸ் பண்ணேன். இவங்க நிறைய இடங்கள்ல பேசும்போதே ஒரு மாதிரி ரகடா தான் பேசுறாங்க, ஒரு மாதிரி கோவப்பட்டு தான் பேசுறாங்க, ஓகேவா. பட் இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு கிச்சனுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள என்ட்ரான முதல் நாள் நைட், அதாவது கிராண்ட் லான்ச் அன்னைக்கு நைட்டு பாருக்கிட்ட ஒரு மாதிரி ரகடா பேசியிருப்பாங்க. அந்த தண்ணி பிடிக்கிற விஷயத்திலே அந்த இடத்துல ஒரு மாதிரி ரகடா பேசியிருப்பாங்க. அப்பவே பாரு சைலண்டா போயிட்டாங்க. ஏன்னா பாருவை பொறுத்தவரைக்கு சும்மா அப்படியே வீராப்புக்கு சண்டைக்கு போவாங்க. ஆனா ஆப்போசிட்ல யார்ட்டையும் சண்டை எல்லாம் போட்டுக்க மாட்டாங்க. அவங்க கடந்து போன பிறகு அவங்கள பத்தி பின்னாடி போயிட்டு அவங்களோட பிளாக் பண்ண போறேன், அவங்க ஒரு டாக்ஸிக், அவங்க ஒரு டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பாருக்கான கேம், மற்றபடி அவங்கள்ட்ட கேமே கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் எப்போ கனியக்கா வெளியே வருவாங்க, எப்போ சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அங்கேயே பயங்கரமா பாருக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னைக்கு வீட்டுக்குள்ள சண்டைகள் வருது. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸோ பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. அந்த ப்ரோமோல தான் அந்த சண்டையை காமிக்கிறாங்க. நான் நினைச்சேன்ல, நான் முதல் ப்ரோமோக்கான ரிவ்யூல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். என்ன நம்ம தண்ணி பழம் அண்ணன் கையில ப்ளூ கலர் பேட்ச் இருக்குது, அப்போ நம்ம தண்ணி பழத்தை டீலக்ஸ் ரூமுக்கு அனுப்ப போறாங்க. டீலக்ஸ் ரூமுக்கு நம்ம தண்ணி பழம் போனா கண்டிப்பா நம்ம பார்வாக்கம் அங்க தூக்கி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நேத்துக்கான நம்ம எபிசோட்லயே நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. பார்வை வந்து டீலக்ஸ் ரூம் போனாலும் பரவாயில்ல, அங்க அனுப்பி விட்டுருவோம், அவ அங்க போனாதான் நமக்கு கண்டென்ட் வர ஆரம்பிக்கும், கேம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அந்த வகையில பாரு அவர்களையும் டீலக்ஸ் ரூம்ல தூக்கி போட்டாங்க. பாரு தண்ணி பழம் இரண்டு பேரையும் டீலக்ஸ் ரூம்ல தூக்கி போட்டதுனால இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள பயங்கரமான கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஸோ பாரு கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியுது கண்டென்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா கிச்சன் ஏரியால வந்து அந்த அந்த டேபிள் மேல ஏறி உட்காந்துட்டு நான் இப்படிதான் உட்காந்துருப்பேன், நான் அப்பெல்லாம் நவுண்டு போக முடியாது, கிச்சன் ஏரியா விட்டு நவுண்டு போகணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு, என்னெல்லாம் அப்படி போக சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அதில் துஷார் வந்து சொல்றாப்புல இல்லக்கா நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க இங்கிருந்து எந்திக்கணும், நீங்க எந்திங்க, இப்பெல்லாம் இங்க உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு துஷார் வந்து பேசுறாப்புல. ஏன்னா துஷார் வந்து தலை. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பார்வை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் மெயின் கேரக்டர். அந்த வகையில் கண்டிப்பா அவங்க ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. துஷார் கனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வைக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாரு என்ன சொல்றாங்கன்னா நான் இங்க தான் இருப்பேன், கிச்சன் ஏரியாக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது, நீங்க அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வர்கள் சொல்றாங்க. அதுக்கு நம்ம கனியக்கா பயங்கரமா கோவப்பட்டு டீலக்ஸ் ரூம்னா ஒன்னும் கொம்பு முளைக்கல, சரியா, எப்படி அடி பறக்குதா நண்பர்களே, டீலக்ஸ் ரூம்னா ஒன்னும் கொம்பு முளைக்கல, நீங்க அநியாயமா ஒரு விஷயம் பண்ணுவீங்க, அதை நாங்க யாருமே கேட்க கூடாதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கரெக்ட் தானே? அவங்க அநியாயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாத்திப்பாங்க, அதை யாரும் கேட்க கூடாதுன்னு எப்படி? டீலக்ஸ் ரூம்னா நீங்க வேலைகளை மட்டும் தான் வாங்கணும், அதுக்குன்னு வேலை செய்யற இடத்துல போய் உட்காந்துட்டு நான் அடுப்புல உட்காந்துப்பேன், ஏன்னா இந்த தலைக்கு மேல வச்சு சமைங்கன்னா யாராலையும் சமைக்க முடியாது, ஓகேவா, உங்களை தான் தீ போட்டு சமைக்க வேண்டியிருக்கும். அந்த வகையில் கனியக்கா பயங்கரமா பிடிச்சி கேட்கறாங்க. இருந்தாலும் நம்ம பார்வர்கள் அந்த இடத்த விட்டு எந்திக்கல. அதுக்கப்புறம் தான் கனி அவர்கள் வந்து ஒரு ரகட் மோருக்கு போறாங்க. என்னன்னா அப்படி அநியாயம் பண்ணிட்டு எல்லாரும் உங்களை கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு பொத்திட்டு இருக்கணுமா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. என்ன கனியக்கா ரகட் மோடா? ஆனா இது கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. ஏன்னா எப்பவுமே நீங்க கவனிச்சீங்கன்னா பாரு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஏதாவது ஒரு சண்டை அவங்களே வாண்டடா கிரியேட் பண்ணிட்டு அந்த சண்டைக்குள்ள போய் அவங்களே வாண்டடா உட்காந்துட்டு அவங்களே வார்த்தையை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து அடிச்ச உடனே அவங்களே வாண்டடா போய் ஒரு கார்னர்ல போய் உட்காந்துட்டு இவங்க எல்லாரும் விஷம், இவங்க எல்லாரும் டாக்ஸிக், இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. அதை கனியக்கா ரொம்ப தெளிவாக உடைக்கிறாங்க. நீங்க அநியாயமா ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, அதை வந்து நாங்க தட்டி கேட்டா நீங்க வந்து உடனே உங்களை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றோம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கார்னர்ல போய் உட்காந்து சீனை கிரியேட் பண்ணுவீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு பொத்திட்டு இருக்கணுமான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க. இது கரெக்டான வார்த்தை. ஸோ கனியக்கா இப்போ தான் நம்மளோட மைண்டை ரீட் பண்றாங்க. நம்ம எப்படி வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கோமோ அந்த விஷயங்களை கனியக்கா உள்ள சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒன்று சொன்னாங்க பாருங்க, எனக்குலாம் சாணியில செருப்ப முக்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னன்னா நல்ல அறிவு இருக்கவங்க, எப்படி நல்ல அறிவு இருக்கவங்களுக்கு இறங்கும், அறிவே இல்லாதவங்களுக்கு அது இறங்காது, என்னதான் சொன்னாலும் அவங்க இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்வோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா என்ன இது என்ன 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 புரியலையா, என்ன இந்த அடி அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாரு ஓன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, சரி எல்லாம் ஈஸியாக இருப்பாங்க, டப்பு டிப்பு நம்ம பாட்டு அடிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ண நினைச்சாங்க. பட் இவங்க எல்லாம் ஆப்போசிட் பண்ண ஆரம்பிச்சோன்னே பாரு ஒரு மாதிரி ஆடி போய் அப்படியே உட்காந்துருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்றேன் ப்ரோ, அங்கே பயங்கரமான சீனை கிரியேட் பண்ணுவாங்க, கண்டிப்பா பயங்கரமான சீனை கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களுக்கு கடுமையான அறிவு இருக்கா, நீங்க பெரிய அறிவாளி தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பேசி கண்டிப்பா அங்க மிகப்பெரிய சீன் கிரியேட் ஆகும். ஆனா இந்த இடத்துல நான் கனி அவர்களுக்கு பயங்கரமான பாராட்டுகள் கொடுக்குறேன். ஏன்னா
ஒருத்தவங்க வாண்டடா சீன் கிரியேட் பண்றாங்க, வாண்டடா கார்னர்ல போய் உட்கார்றாங்க, வாண்டடா அவங்களே மெயின் கேரக்டரா கிரியேட் பண்றாங்க. இந்த விஷயங்களை நோட் பண்ணி அடிச்சீங்க தெரியுமா, இது வேற லெவல். இந்த கேம் தான் எங்களுக்கு தேவை. முக்கியமா இதுக்கு நம்ம பிக் பாஸ்க்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அவர் தான் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கனியக்காவை கூட்டு, நீ சமைக்க மட்டும் வரலமா, இறங்கி கேம் ஆடுமா, உன்னால முடியும், நீ உன்னால எல்லாமே முடியும், நீ இறங்கி அடின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டாப்ல. அவர் உசுப்பேத்தி விட்டு போயிட்டாப்ல. இங்க கனியக்கா இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த ஆட்டம் தான் நமக்கு வேணும். இந்த ஆட்டம் இருந்தா மட்டும்தான் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் பாரு அவர்களை ப்ளூ டீம்ல விட்டதும் வேற லெவல் தான். பாரு அவர்கள் கண்டிப்பா இறங்கி ஏதாவது சம்பவத்தை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சோ பாருவுமே பயங்கரமா மூவ் பண்ணுவாங்க. அந்த பக்கம் தண்ணி பழமும் பயங்கரமா மூவ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் கனி அவர்களுமே வாண்டடா தான் பாரு அந்த பக்கம் அனுப்பியிருப்பாங்க. ஏன்னா கனி வந்து ஒரு மோடுக்கு போயிட்டாங்க ப்ரோ. கனியக்கா வந்து ஒரு மோடுக்கு போயிட்டாங்க. என்னன்னா பாரு இங்க வச்சிருக்க கூடாது, பாரு அந்த சைடு அனுப்பிடணும், அனுப்பிட்டு நம்ம அட்டாக் பண்ணுவோம். பாரு என்ன பெரிய இதுவா, அவ பாட்டுக்கு சும்மா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அங்க அனுப்பிட்டு அங்க இருந்து ஒரு விஷயம் பண்ணுவாள், அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணுவோம் பாருன்னு சொல்லிட்டு தான் இவங்க பிளான் பண்ணி அங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ கனி அவர்கள் தன்னோட ஃபயர் மோட ஆன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்குள்ள ஆட்டம் கலகட்ட ஆரம்பிக்கும். மேன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு சில பேர் நிறைய லூஸ் டாக் விட்டுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு இப்போ லைவ்ல. அது நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஃப்ஜி எல்லாம் சரியில்லை, ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இருக்காங்க. வியானா அவர்கள் இன்னைக்கு அழுதுட்டாங்க. ஸோ நிறைய சம்பவம் நடந்திருக்கு. முக்கியமாக பிக் பாஸ் வந்து அரோரா வச்சு செஞ்சுட்டாப்ல. அரோரா வந்து ஒரு கேம் ஆடுறாங்க ப்ரோ. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி அரோரா ஒரு கேம் ஆடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்னென்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா பாடுவர்கள் அவங்க கையில் கிடச்சிருக்க பவரை யூஸ் பண்ணி இங்கே வந்து கேம் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கனி அவர்கள் அவங்க கையில் பவரே இல்லைன்னா கூட அவங்களால அந்த இடத்துல பேச முடியும், எனக்கு இந்த இடத்துல பேச உரிமை இருக்குன்னு சொல்லி இறங்கி அடிக்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயமே பார்க்க நல்லா தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? பட் துஷார் பாவம் ப்ரோ, துஷாரை வந்து இவங்க மதிக்கவே மாட்டுக்காங்க. யார் பாரு அவர்கள் வந்து மதிக்கவே மாட்டுக்காங்க. நீ கேப்டனாக இருந்துட்டு போ, யாரா வேணா இருந்துட்டு போ, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. அது எனக்கு என்னமோ பிடிக்கல. அது ஏன், அது ஒரு கேப்டன், அவனுக்கான ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன் வந்து வயசுல சின்னவனோ பெருசானோ எதா இருந்தாலும் அவனுக்கான ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் அவனை நியமிச்சிருக்காங்க உள்ள. அப்படி இருக்கும்போது அவனை பிடிச்சிட்டு நீ சொல்றதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீங்க யாரா வேணா இருந்துட்டு போங்க, அப்பெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு மாதிரி தலகணத்தின் உச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் நமக்கு தெரியும்ல, பார்வக்கா எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள தலகணத்தில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அதை நம்ம மாத்திரக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கனி அவர்கள் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு எனக்கு இருக்கு. நான் கடைசியாக இதை சொல்லிடுறேன். திருப்பி நம்ம கனியக்கா வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, சாப்பாட்டில் உப்பு போடுறது. இது வந்து தேவையே இல்லாத வேலை நான் நினைக்கிறேன். அதாவது இவங்க சொல்கிறது என்னன்னா, சாப்பாடு இல்லைன்னா தான் அதோட அருமை தெரியும் அப்படின்னு. சாப்பாடு இல்லைன்னா நீங்கள் சமைக்கக்கூடாதுங்க. இருக்கிற சாப்பாட்டில் உப்பள்ளி போட்டு சாப்பாடு இல்லாமல் ஆக்கக்கூடாது. அது வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறது. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டமே நீங்கள் உப்பு போட்டு கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் வந்து பழி வாங்குறத நினைக்கிறீங்க, அவங்கள வெறுப்பேற்றுறத நினைக்கிறீங்க. பட் அங்கே வந்து 2 விஷயம் நடக்குது. ஃபுட் வேஸ்ட்டும் நடக்குது. கடைசி கட்டத்தில் பிக் பாஸ் ஒரு நேரத்தில் அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த சாப்பாடை ஒருவேளை எல்லாரும் சலிச்சுட்டு சாப்பிட்டாங்கன்னா நிறைய பாதிப்புகள் வர கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உப்பு அதிகமாகலாம் போட்டால் கண்டிப்பாக கிட்னி கிருன்னு கிழிஞ்சிட்டு போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் சாப்பாடு இருக்கா ஒன்றும் கொடுக்காம வைங்க, இல்லை சமைக்காமல் வைங்க. இந்த மாதிரி பழி வாங்கினா நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தியான கேமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். பட் சாப்பாடுலாம் போடாமல் விட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் தண்ணி பழம் தலையில இருந்து ஆடுவாப்புல. ஸோ நீங்க சொல்லுங்க guys, இந்த 2 பேரை நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டு, ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.